Assalamu alaikum friends, Ramadan Mubarak. Welcome to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு ரமதான் ஸ்பெஷல் ஹலீம் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது ஒரு இந்தியன் ஃபுட். இந்தியாவில் ரமதானுக்கு மோஸ்ட் பாப்புலர் ஒரு ஃபுட் ஒன்று தான் இந்த ஃபுட். வாங்க நாங்கள் ஹலீம் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் உளுத்தம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடலை பருப்பு ஒரு கப், அதே மாதிரி கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான அரிசி ஒரு கப், அதே மாதிரி கோதம்பு ஒரு கப், அதே மாதிரி மைசூர் பருப்பு ஒரு கப். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு, அதுக்கு பிறகு கோதம்பு. இது நான் உடைக்காத முழு கோதம்பு தான் எடுத்துக்கிறேன். அடுத்து உளுத்தம் பருப்பு உளுந்து, அதுவும் ஒரு கப். சேம் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஒரு கப்ண்டா ஒரு கப், 2 கப்ண்டா 2 கப் மாதிரி, அப்படி ஒரே குவான்டிட்டியில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு இதுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 hours மாதிரி இதை சோக் பண்ண வச்சிடணும். இப்போ நான் இதை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது ஒரு 2 hours மாதிரி ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ 2 hours பிறகு இப்போ இது எல்லாம் நல்லா சோக்காகி நல்லா எல்லாமே ஊறி பெருசாகி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஹலீம் செய்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு இது எல்லாத்தையுமே போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். நான் இன்றைக்கி பீஃப் அவிச்ச ஸ்டாக் வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாக்கையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு போதுமான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இதுக்கு கார்லிக் ஒரு 5 கார்லிக் மாதிரி நான் 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோடைய 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு ரொம்ப 4-5 துண்டும் ஆட் பண்ணி, இப்போ இதை நல்லா ப்ரெஷர் குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போனதுக்கு பிறகு எப்படியும் ஒரு 15 இல்லாட்டி 20 minutes நல்லா இதை குக் பண்ண விட்டுக்கொள்கிறேன். இது எப்படியுமே நல்லா கஞ்சிக்கு நல்லாவே குக் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 20 minutes மாதிரி நான் குக் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக்கர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டைம் சேஞ்ச் ஆகிக்கொள்ளும். உங்களுக்கு நான் நம்புறேன் தெரிஞ்சிக்கும் கஞ்சி குக் பண்ண எவ்வளோ டைம் போகும், அந்த டைம் வச்சுக்கொண்டா ஓகே. இப்போ இது நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கொண்டா ஓகே. நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கஞ்சி பதத்தில் நல்லா குக் ஆகிக்குது. இப்போ இது ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பீஃப்க்கு வருவோம். நான் இன்றைக்கி 500 grams பீஃப் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொழுப்போடு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு நான் ஒரு 4 tablespoon மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள ஒரு பட்டையும் ஒரு பே லீவ்ஸும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் 2 big onion கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் காட்டியுமே நல்லா வதக்கிக்கொள்கிறேன். இந்த பதத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. இப்போ இதுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 teaspoon ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் பீஃபை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பீஃபை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் இதுக்கு ரொம்ப 2-3 துண்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டர்மரிக் ஒரு 1/2 teaspoon மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மசாலா பவுடர் ஒரு 2 teaspoon மாதிரி நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொரியாண்டர் பவுடர் இருந்தாலும் ஓகே தான். இப்போ சில்லி பவுடர் காரத்துக்கு போதுமான அளவு 1.5 teaspoon ஆட் பண்ணிட்டு பெப்பர் பவுடர் 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு 2 cups மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது பிறகு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் தேவையான அளவு. இப்போ நான் இந்த ப்ரெஷர் குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணி இதை ஃபஸ்ட் விசில் போனதுக்கு பிறகு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour மாதிரி நல்லாவே குக் பண்ணி எடுங்க.
ஏன்னா வந்து இதில் துண்டே வைக்கப்படா, இது ஃபுல்லாகவே நாங்கள் கடைஞ்சி தான் எடுக்கணும். அப்போ அது நல்லாவே குக் ஆகணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கடைஞ்சி வெந்திக்குது. இப்போ இதை மாதிரி ஸ்மேஷர் உண்டால் நல்லா நாங்கள் பீஃப் பீசஸ் எல்லாத்தையுமே ஸ்மேஷ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு துண்டு கூட வைக்கப்படாது, நல்லாவே ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஃப் நல்லாவே ஸ்மேஷ் ஆகிருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த குக்கா வைக்கிற மிக்சரில் இந்த பீஃபை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து இதையும் விட திக்காவினாலும் பரவாயில்லை. ஏன்னா ஹலீம் வந்து ஸ்பெஷலாக திக்காக தான் நிற்கணும். இது நல்லா நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடையிலுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடைஞ்சி கொள்ள வேண்டியது தானே. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு நல்லா குக்காக விட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கீ ஒரு சின்ன பேனுக்கு போட்டு அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை இந்த பொரிச்சுக்கு மேலால், இந்த ஹலீமுக்கு மேலால் நான் அப்படியே ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ என்ன ஹலீம் ரெடி ஆகிடும். இது வந்து ரமதான் டைமில் சரியான நியூட்ரிஷனான ஃபுட் உண்டு. அதுதான் இந்த ஃபுட் வந்திக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மேலால் கொஞ்சம் ப்ளம்ஸும் கொஞ்சம் கேஷ்யூவும் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ என் ஹலீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா என் ரெசிபிக்கு என் வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரமதான் முபாரக்.